பாவி அநியாயத்தை இப்படி பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கிறியாடா. உன்னை நம்பி வர அவன்கிட்ட சவால் வர விட்டான். ஏதோ அவனை போட்டு புரியலன்னு சொன்னேன். என்னத்தை புரிஞ்சோ தெரியல. பந்தில் அடி வாங்கிட்டு போய் உக்காந்துக்கிட்ட. சரி உருவாங்கனாச்சும் ஏதோ ஒன்று பண்ணுவானுன்னு பார்த்தா ஏதோ ஏனோ தானே ஆடிட்டு போயிட்டாங்க. சரி மறுபடியும் நீ வந்து ஏதோ ஒரு காட்டுவோன்னு பார்த்தா கையில் கேஷை கொடுத்துட்டு போயிட்ட. அவனுக்கு சும்மாவே அந்த காட்டு காட்டுறானுங்க. அவனுக்கு இந்த ஸ்கூல்லாம் பத்துமா? ஏதோ யானை பசிக்கு சோள போய் மாதிரி. இப்போ வேற அவன் வந்தானே ஓவராக பேசுவானே. ஏ சாலா ஈ சாலா கப் நமதே. எப்படி ஐபிஎல்னு சொன்னாலே ஆர்சிபி தான் ஆள்கிறான் என்று பொருள். அர்த்தமாயிருந்தா சொன்னல இவன்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாதுன்னு. எப்போவுமே நம்ம தான். எப்படி நம்ம தான் எப்படி ஐபிஎல்னாலே ஆர்சிபி தான். எழுதுங்கோ, இந்த வருஷம் கப்பை ஆர்சிபி பேரில் எழுதுங்கோ. டேய் ரொம்ப ஆணவத்தில் ஆடாதா. எல்லா மேட்சும் ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு ஃபைனல் ஜெயிப்புன்னு கனவு மட்டும் காணாத. ஆமாம் உங்களுக்கு தெரியாமல் கேட்குறேன். இதை பவர்ஃபுல்லான பேட்டிங் வச்சுருக்கேன்னு கதை விட்றல. இந்த ஸ்கோர் கம்மி தானே. ஒரு 10 ஓவர் 12 ஓவரில் மேட்சை முடிய வேண்டியது. ஏன் அப்படி இப்படி முடிச்சுட்டு நான் வந்து 7வது வந்திருப்பேன். அதுக்கு தான் நீ மேலே வரக்கூடாது தானே. மேட்சை 16 ஓவர் வரைக்கும் இழுத்துட்டு போனேன். இதுலேயே தெரிஞ்சு போச்சுடா நான் மேலே வந்தேன்னா நீ தாங்க மாட்டேன்ட்டு. ஒன்று சொல்கிறேன், தப்பி தவறி மட்டும் நீ என் கூட ஃபைனல் வந்துடாத, அப்புறம் நாரிடுவேன். பங்கு நீ என்ன திடீர்னு 10 ஓவரையும் 12 ஓவரையும் ஜெயிக்க சொல்லி கேட்டுட்டு இருக்கிற. நான் கூட சவாசம் வச்சுருக்கேன்னு நான் சொல்லிட்டு நீ என்ன எனக்கு ஃபைனல் போட பற்றி யோசிச்சுட்டு இருக்கிற. இது நல்லாடா.